ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். தென்னையை பாருங்கள், முழுமையாக என்ன நடந்தது. இது பச்சோல் சரியான சாதாரண பச்சோல். ஆனால் எந்த நிலைமைக்கு மாறுறீங்கன்னு பாருங்கள். காஞ்சி போகிற அளவுக்கு இந்த வெள்ளைப்பூச்சினுடைய தாக்கம் மேலுக்கு பார்த்தீங்கன்னா நூல் அவ்வளோ இங்கீடு என்ன இருக்குது அந்த பூச்சியினுடைய தாக்கம். அப்போ அதை சாப்பிட்டு விழுகிற எச்சம் இங்கே மேலே விழுந்து கருப்பாகி ஃபங்கஸ் ஏற்பட்டு என்ன நடந்தது. இந்த ஏழையினுடைய துணையில் இந்த ஓலையினுடைய செயலை வந்து முழுமையாக பாதிப்படைய செய்யுது. இந்த மரத்தை இயங்காமல் ஒவ்வொரு ஓலையும் பாதிப்படைஞ்சு வரும்னா இந்த மரத்தில் பார்த்தா ஆக தொங்கல் குருத்து, அதாவது வந்து 2வது ஏழை புதிய குருத்தை தவிர அது எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த பிரச்சனைகள் நீங்கள் பார்க்கலாம். அனைத்து ஓலை ஒரு நடுவில் நீங்கள் குறித்து தவிர எல்லா ஓலையிலையும் இந்த பதப்பூச்சி இந்த மரம் இயங்காது. ஒவ்வொரு ஓலையாக செத்து வருகிற போது மரம் முழுமையாக என்ன நடக்கும், செயலிழந்து போகணும். எனவே இதுக்கு நாங்கள் கட்டாயம் செஞ்சு தானே ஆகணும். வழியில் மறுபடியும் ஆகும். இங்கே பார்க்கலாம் எவ்வளோ ஆதிக்கம் செலுத்துறீங்க அதை பார்க்கலாம். நன்றி.